வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீஸா பண்ணுறதுக்கு உண்டான பேஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்புக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 கப்புக்கு தயிர். இதை 1/4 மணி நேரத்துக்கு விடாமல் பிசையணும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை, தயிர் மட்டுமே போதும். ஏன்னா ஈஸ்ட் சேர்க்காதனால நம்ம தயிர் மட்டும் ஊற்றி தான் பிசையணும். பாலோ தண்ணியோ விடவே வேண்டாம். அப்போ தான் புளிக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்படி ஒரு பிளேட்டில் மாவு பரப்பி விட்டுக்கிட்டு நல்லா பிசையணும். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு சாஃப்டாகிற வரைக்கும் பிசையணும். இப்போது சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு வச்சிடலாம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாவில் 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 2 பீஸா பேஸ் பண்ணிக்கலாம். சரி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண ஒரு பாதியை சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் லைட்டாக மாவு பரப்பிக்கிட்டு அதை பீஸா அளவுக்கு நம்ம தேய்க்க போகிறோம். கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறது சுத்தமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்சளவு பிள்ளைங்களுக்கு வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ தேய்ச்சதை நம்ம ஓவன் ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபோர்க் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ஓவனுக்குள்ளே இருக்கும்போது உப்பி வராது. அதனால தான் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஓவன் ட்ரேயில் லைட்டாக மாவு பரப்பிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது ட்ரேயில். இதை கன்வென்ஷன் மோடில் 10 நிமிஷத்துக்கு ஓவனுக்குள்ளே வச்சு எடுத்துடலாம். இந்த பீஸா பேஸில் உடனே பீஸா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை 1 வீக் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம்னா 1 வீக்குள்ளேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றணும். இல்லை பீஸா பேஸ் கெட்டு போயிடும். நீங்களும் இந்த பீஸா பேஸை வீட்டிலையே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.